பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீரே எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆசாவுடைய நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமாய் அந்த மகன் இருக்கிறார். இளைப்பாறுதல் நாட்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு நேரம் வருகிறது, திடீரென்று ஆசாவுக்கு எதிராய் எதிரிகள் கிளம்பி வருகிறார்கள். நம்முடைய இளைப்பாறுதலின் காலம் எப்பெல்லாம் இருக்கிறதோ, சில வேளைகளில் எதிரி நமக்கு எதிராக எழும்பி வருவான். நீங்கள் இளைப்பாடுறீங்களா? ஆண்டு உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்துருக்கிறாரா? அதை தடுக்க போகிற, அந்த சமாதானத்தை எடுக்க போகிற எதிரிகள் கடந்து வருவாங்க. ஆசாவின் நாட்களில் அவனிடத்துல 5 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் எதிர்த்து வருகிறவர்கள் 10 லட்சம் பேராக இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை எதிர்த்து இருக்கிற கூட்டம் பெரிதாக இருக்கிறது போல தோணலாம். தாவீது ஒரே ஒரு ஆள் தான். சவுல், சமஸ்த இஸ்ரவேல் இராணுவம் சவுலோடு இருந்தது. ஆனால் ஆண்டவர் யாரோடு இருந்தாரோ, அது ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனால் ஆண்டவர் யாரோடு இருந்தாரோ அந்த கரத்தை ஆண்டவர் பலப்படுத்தினார். ஆசா 5 லட்சம் பேரை தான் வச்சிருக்கிறார். 10 லட்சம் பேரை நான் எப்படி மேற்கொள்ள போறேன்? அதுதான் சொல்றார். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இன்னைக்கு என் கையில் இவ்வளவுதான ஃபைனான்ஸ் இருக்கிறது, எனக்கு இவ்வளவுதான குவாலிஃபிகேஷன் இருக்கிறது, எனக்கு இவ்வளவுதான ஸ்கில் இருக்குது நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனால் நமக்குள் இருக்கிறவ யாரு நமக்கு தெரியணும். ஆண்டவர் இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தார். வேலை இடத்துல படிப்படியாய் தேவன் உயர்த்தினார். தேவன் சிகரங்களுக்கு என்னை உயர்த்தின பொழுது ஆண்டவருடைய இந்த கிருபையின் கரத்தை நோக்கி பார்த்தேன். என்னை காட்டிலும் படிப்பில் எக்ஸ்பீரியன்ஸில் அதிகமாக இருந்தவர்களுடைய ஸ்தானத்தில் அவர்களோடு அமரும்படியாய் தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு எந்த இடத்துல உங்களை நீங்கள் பலவீனமாக பார்க்குறீங்களோ, அட் விச் ஸ்டேஜ் யூ திங்க் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ள, என்னால் முடியுமா, எனக்கு இதை செய்ய முடியுமா? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பலம் உள்ளவனுக்காயிலும் பலம் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு யாரை சார்ந்து இந்த வாழ்க்கையை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். மனிதர்களை சார்ந்து ஓடுகிறோமா? அதிகாரங்களை சார்ந்து ஓடுகிறோமா? ஜனக்கூட்டத்தை சார்ந்து ஓடுகிறோமா? ஆண்டவரை சார்ந்து என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து கொண்டு நிற்கிற பொழுது பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். 2 நாளாகமம் 14:11 என் வாழ்க்கையில் அநேக சாட்சிகளை பார்த்திருக்கிற அதே ஆண்டவர் இந்த வசனத்துக்கு சாட்சியாய் உங்க கரத்துல என்ன ஃபைனான்ஸ் இருக்குதோ, உங்களால என்ன திறமை, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதோ, இதுல கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஒரே ஒரு காரியம், கர்த்தரை மட்டும் சார்ந்திருங்க. துணை நிற்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you.